வாணியம்பாடி நகராட்சியில் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான நேற்று அதிமுகவினர் மாற்று வேட்பாளர்களுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யாமல் விட்டுவிட்டதாக கூறி அமைச்சர் நிலோஃபர் கபிலின் உதவியாளர் தேர்தல் அலுவலகத்தில் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திமுகவினரின் வேட்புமனுக்களை நிராகரிக்கும் வகையில் அவர் செயல்பட்டதாக அக்கட்சியினர் புகார் தெரிவித்தனர். இது தொடர்பாக திமுக வேட்பாளரான சிவக்குமார் என்பவர் கேள்வி எழுப்பிய போது அதிமுகவினர் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து அங்கு வந்த பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் நகராட்சி அலுவலகத்திற்கு முன் அமர்ந்து திமுகவினருக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட வருவாய் அலுவலர் இது தொடர்பாக சிறப்பு அலுவலர் ஒருவர் நியமிக்கப்பட்டு அனைவரது கோப்புகளும் சரிபார்த்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். திமுக உறுப்பினரை தாக்கிய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர்.